வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம ரவா இட்லி செய்முறை பார்க்கலாம். எப்படி செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கப் ரவை, தயிர் 1/2 கப், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு கை துண்டு இஞ்சி, 2 மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பாதாம், 5 முந்திரி இருந்தால் போடலாம், இல்லாட்டி உங்கள் இஷ்டம். காய்கறியும் அப்படி தான், இருக்க எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை கல் உப்பு. வாங்க மக்களே, அப்புறம் ரவையை எப்படி மிக்ஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம் ரவையை. ரவை 1/2 கப், தயிர் 1/2 கப் தயிர், இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒன்று 1/2 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இது செகண்ட் டம்ளர், இந்த டம்ளர் சைஸில் செகண்ட் டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸ்டெப்பு தாளிக்கிறது பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு மிளகா, சும்மா பாஸ்துக்காக. வெங்காயம், உப்பு, வெங்காயம் வெந்துருச்சு. தக்காளி போட போகிறேன். கேரட்டும் போட்டுடலாம், ஏன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதனால் கேரட் கொஞ்சம் லேட் ஆகுறதுனால சீக்கிரம் போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மாவு 1/4 மணி நேரம் ஊறணும், மிஞ்சி 1/4 மணி நேரம். நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் ரவா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இட்லி செய்யலாம். அடுத்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இட்லி தண்ணி நல்லா கொதித்து வந்து இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். இட்லியும் சீக்கிரம் வெந்துடும். ஒவ்வொரு இட்லிக்கும் கிண்டி எடுத்து வச்சாதான் எல்லா காய்கறியும் போகும். இல்லாட்டி ரவா மட்டும்தான், நமக்கு காய்கறி மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், ரவை வந்து கீழே போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு இட்லிக்கும் ஒவ்வொரு பாதாமும் முந்திரியும் வைப்பாங்க. நான் பாதியாக விட வச்சுக்கிறேன். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான். நார்மல் இட்லி எவ்வளோ வேக வைக்கிறோமோ அதே மாதிரி 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரவா இட்லி ரெடி. ரவா இட்லி வெந்துருச்சு மக்களே. நம்ம இனிமேல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க இருக்குது. இதுக்கு தக்காளி சட்னி, டொமேட்டோ சட்னி, தக்காளி சட்னி, இல்லாட்டி வெங்காயம் தக்காளி தொக்கு, அது வந்து மேட்ச் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதான் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் புது ரெசிபியோட. தேங்க்யூ, பாய்.